சர்வதேச அளவில் ஆஸ்திரியா நாட்டில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. அண்மையில் புனேவில் நடைபெற்ற ஆசிய கோ ஜூரியோ கராத்தே போட்டியில் கலந்து கோவையை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வாகினர். இந்நிலையில் 7வது உலக கோஜ்ரியோ கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி ஐரோப்பா நாடான ஆஸ்திரியா நாட்டில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. உலகம் முழுவதும் சுமார் 26 நாடுகளில் இருந்தும் 1200 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் இந்திய அணி சார்பாக கோவையை சேர்ந்த 6 பேர் கலந்து கொண்டனர். வணக்கம். நாங்கள் இந்தியா சார்பில் வேர்ல்டு கோஜியோ ஃபெடரேஷனுடைய வேர்ல்டு மேட்ச் ஆஸ்திரேலியா நடைபெற்ற வேர்ல்டு மேட்ச்சில் இந்தியாவிலேருந்து மொத்தம் 20 பேர் கலந்துருந்தோம். அதில் கோயம்புத்தூர்லேருந்து மொத்தம் 8 பேர். அதில் பார்த்தீங்கன்னா 6 பிளேயர்ஸ், 2 ரெஃப்ரீஸ்க்காக நாங்கள் 2 பேரும் பார்த்திபன் ப்ரொமோஷனாலும் ரெஃப்ரி இதில் போய் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண 6 பேருமே நல்ல அங்கே ஒரு டஃபாக தான் இருந்துச்சு. யூரோப்பியனோட மேட்ச் ஃபுல்லாகவே யூரோப்பியன் டாமினேட் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ அது இந்தியாவுடைய பெருமை சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு ப்ரொமோஷன் எனக்கும் பார்த்திபன் அவருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரெஃப்ரி எக்ஸாம் இருந்துச்சு. அதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், தியரி எக்ஸாம் இருந்துச்சு. அதில் முடிச்சு 2 பேருமே அந்த ரெஃப்ரியை செலெக்ஷன் ஆகிருக்கோம். ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் டோட்டலாக ரெஃப்ரி இதுக்கே செலெக்ஷன் போயிருந்தோம். அவ்வளோ 3 பேர் தான் எலிஜிபிள் இருந்துச்சு. அந்த 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருக்கு செலெக்ஷன் வாங்கியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா